இன்னையிலேருந்து நாம ஒரு சூப்பரான ஜாப்பனீஸ் ஹை ஸ்கூல் சீரீஸ் தான் பார்க்க போறோம். இருங்க, நீங்க எல்லாருமே ஷாக் ஆகுறது எனக்கு நல்லா புரியுது. பட் நாம இதுக்கு முன்ன பார்த்த பிளேஃபுல் கேஸ், ஹானா நோ சிஹாரே, அந்த ரெண்டு டிராமா கூட கம்பேர் பண்ணும்போது இப்போ நாம பார்க்க போற இந்த சீரீஸ் ரொம்பலாம் இல்ல, ரொம்ப 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 வித்தியாசமா இருக்கும். ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே என்னடா இது, இப்படியெல்லாம் கூட ஒரு ஸ்கூல் இருக்குமான்னு நாம ரொம்ப ஆச்சரியப்பட்டு வியந்து போயிடுவோம். பட் இது ஒரு ஃபிக்ஷனல் ட்ராமா சீரீஸுங்கிற கண்ணோட்டத்தில் பார்த்தோன்னா கண்டிப்பாக உங்களால் கடைசி வரைக்கும் சிரிச்சு சிரிச்சு செமையாக தாறுமாறாக என்ஜாய் பண்ண முடியும். அதுக்கு நான் கேரண்டி. பர்சனலி எனக்கு இந்த சீரீஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. பொதுவாகவே எனக்கு இந்த ஜாப்பனீஸ் என்டர்டைன்மெண்ட்னா ரொம்ப பிடிக்கும். அது அனிமையாக இருக்கட்டும், கார்ட்டூனாக இருக்கட்டும், மூவியாக இருக்கட்டும், இல்லை சீரீஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலுமே ரொம்ப ரசித்து பார்ப்பேன். பிகாஸ் எனக்கு இந்த ஜாப்பனீஸ் கல்ச்சர், ஸ்லாங்கு, அப்புறம் அவங்களோட அந்த க்யூட்னஸ் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்குன்னு பார்க்குற எல்லா மூவிஸையும் சீரீஸையும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். எது நல்லா இருக்கோ அதை மட்டும் தான் உங்களுக்காக ரொம்பவே ஸ்பெஷலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி தான் இதுவுமே. ஸோ நீங்களும் இந்த சீரீஸை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான வெரி ஃபர்ஸ்ட் எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல பார்த்தோம்னா ஜப்பான்ல இருக்கிற பெரிய பெரிய பணக்கார வீட்டு பசங்க மட்டும் படிச்சிட்டு இருக்க ஓரனுங்கிற ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹை ஸ்கூல்ல காட்டுறாங்க. அங்கதான் ஒரு சாதாரண ஏழை வீட்டு பொண்ணான நம்ம ஹீரோயின் ஹாருக்கியுமே படிக்கிறா. ஆனா ஒரு பையன் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கா. அதாவது அந்த ஸ்கூல் பசங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோயின் ஹாருக்கி ஒரு பொண்ணு இல்ல பையன் நினைச்சிட்டு இருக்காங்க. அது என்ன விஷயங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸ்கூலுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டதுனால நம்ம ஹாருக்கி வேக வேகமா ஓடி வந்துட்டு இருக்கும் போது அவளை கிராஸ் பண்ணி ஒரு கார் போகுது. அந்த கார்ல இருந்து ஒரு அழகான பணக்கார பொண்ணு இறங்குறா. இந்த பொண்ணு பேரு ரோசி. தென் இந்த ஸ்கூலை காட்டுறாங்க. அது பாக்குறதுக்கு கொஞ்சம் கூட ஒரு ஸ்கூல் மாதிரி இல்ல, ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. ஏன்னா அங்க படிச்சிட்டு இருக்க எல்லாருமே பணக்கார பசங்க தான் இல்லையா. ஸோ அவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்கூல் அமைச்சிருக்காங்க. அதுலயும் இந்த லைப்ரரி எல்லாம் சுத்தமா லைப்ரரி மாதிரியே இல்ல, ஏதோ ரெஸ்டாரண்ட் மாதிரி பசங்கெல்லாம் இஷ்டத்துக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணி சந்தோஷமா சாப்பிட்டு பேசி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால பயங்கர டிஸ்டர்பா ஃபீல் பண்ற நம்ம ஹீரோயின் படிக்க முடியாம லைப்ரரியில இருந்து வெளியில வந்துடுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் பார்த்தோம்னா ஸ்காலர்ஷிப்ல தான் இந்த ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காங்க. ஸோ யார்கிட்டயும் எதுவும் பேசாம 3 வருஷம் ஒழுங்கா படிச்சு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வெளியில போகணுங்கிற ஒரு கொள்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால பெருசா நம்ம ஹீரோயின் யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. ஸோ அவங்க தனியாக உட்காந்து படிக்க ஏதாவது இடம் இருக்கான்னு தேடிட்டு இருக்கும்போது அவங்கள நோக்கி வர ஒரு கருப்பு உருவம், இப்படியே நீ ஃபார்வர்டாக நடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உன்னோட விதியில் நிறையவே மாற்றங்கள் ஏற்படும்னு சொல்லி பயமுறுத்துது. ஆக்சுவலாக இவனுமே இந்த ஸ்கூல் பையன்தான். இவனை நான் மாயாவின்னு சொல்கிறேன். என்னதான் மாயாவி இப்படியெல்லாம் பயமுறுத்தி இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பற்றி கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் படிக்கிறதுக்காக ஒரு ரூம்குள்ளே போகிறா. அந்த ரூம் பார்த்தா அநியாயத்துக்கு ஆடம்பரமாக இருக்குது. ஆத்தாடியாத்தோ, இந்த ஒரே ஒரு காஸ்ட்லியான ஃப்ளவர் வாஷை தூக்கினா போதும் நம்ம 2 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலான்னு நம்ம ஹீரோயின் கணக்கு போட்டுட்டு இருக்கும் போது வெல்கம் டு ஓரன் ஹோஸ்ட் கிளப்னு ஒரு குரல். யாராதுன்னு பார்த்தா வழக்கமா ஒருத்தன் தான் நிப்பான். பட் இந்த டைம் 6 பசங்க நிக்கிறானுங்க. என்னது ஹோஸ்ட் கிளப்பா? பாக்குறதுக்கு கோஸ்ட் மாதிரி இருந்துகிட்டு என்னடா ஹோஸ்ட் பீஸ்ட்னு பெனாத்திட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்க, நாங்க 6 பேரும் தான் இந்த மரியாதைக்குரிய ஹோஸ்ட் கிளப்போட ஃபவுண்டர்ஸ். எங்க நோக்கமே பெண்கள் என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான். ஸோ நாங்க அவங்கள என்டர்டெயின் பண்றதுக்காக சேர்ந்து உட்கார்ந்து பேசுவோம், பாடுவோம், ஃப்ளர்ட் பண்ணுவோம். அதுக்கு அவங்களுமே எங்களுக்கு ஏத்த மாதிரி டிப்ஸ் கொடுப்பாங்க. இது நாங்க ஒரு சேவையாவே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உனக்குமே இந்த மதிப்பிற்குரிய ஹோஸ்ட் கிளப்ல ஒரு மெம்பரா சேர்ந்து பெண்களுக்கு சேவை பண்ணணுங்கிற ஆசை இருந்ததுன்னா தாராளமா வான்னு சொல்லி ஒருத்தன் கூப்பிடுறான். ஐயோ, யார் இவனுங்களா? தெரியாதனமா பைத்தியக்கார பசங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் போலேயேன்னு ஹீரோயின் திருன்னு முழிச்சிட்டு இருக்கச்ச அவளை நல்லா நோட் பண்ற அந்த குரூப்ல இருக்கிற 2 ட்வின்ஸ் பசங்க, டேய் இவன் நம்ம கிளாஸ்மேட் ஹாருக்கிடா. பெருசா யார்கிட்டயும் பேச மாட்டான். எப்ப பாரு ஏதோ கம்மு போட்டு ஓட்டின மாதிரி வாய உம்முனே வச்சுட்டே இருப்பான். இவன்லாம் நம்ம கிளப்புக்கு செட் ஆக மாட்டான்னு சொல்ல, அங்க இருக்கிறதுலயே ரொம்ப புத்திசாலியான ஒரு பையன் நம்ம ஹீரோயினோட ப்ரொஃபைலை பார்த்துட்டு, மிஸ்டர் ஹாருக்கி உங்க அகாடமிக் ரெக்கார்ட்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கே, பேசாம நீங்க எங்க கிளப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டா என்னன்னு கேட்க, ஆமா கரெக்ட், நானுமே உங்களை மாதிரி ஒரு பையனை தான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க பயங்கர ஏழையான பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கீங்க. ஸோ உங்க வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நம்ம கிளப்புக்கு நிறைய பணக்கார வீட்டு பொண்ணுங்க வருவாங்க. ஸோ எங்களுக்குமே என்டர்டைன்மெண்ட் ஆன மாதிரி ஆச்சு, நீங்களுமே காசு சம்பாதிச்ச மாதிரி ஆச்சு. என்ன சொல்றீங்க? ஓகே தானே? ஓகே ஹாருக்கி. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரியான ஆளு நான் இல்ல, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு சொல்லிக்கிட்டே பின்னால போகும்போது ஸ்டார்டிங்ல ஒரு காஸ்ட்லியான ஃப்ளவர் வாஷை பார்த்து ஜொல்லு விட்டால அதை தெரியாதனமா கீழே தள்ளி விட்டு உடைச்சிடுறா. இந்த ஃப்ளவர் வாஷோட விலை 8 லட்சம் ரூபாய். ஒழுங்கா ஃபுல் காசையும் எடுத்து வச்சுட்டு இங்க இருந்து கிளம்புன்னு பசங்க சொல்ல, பாவம் நம்ம ஹீரோயின் என்கிட்ட அவ்வளோலாம் காசு இல்லைன்னு ஃபீல் பண்ணவும், அதுதான் எங்களுக்கு தெரியுமே. வசமா மாட்டிக்கிட்டியா? இப்ப நீ எங்களுக்கு 8 லட்சம் ரூபாய் கடன் பட்டிருக்க. அதை நீ காசாதான் கொடுத்து அடைக்கணும்லாம் அவசியம் இல்ல.
நீ எங்க ஹோஸ்ட் கிளப்ல ஒரு மெம்பரா இருந்து பெண்களுக்கு சேவை பண்ணி அதுல கிடைக்கிற டிப்ஸ் மூலமா இந்த காசை நீ டேலி பண்ணா போதும்னு அவனுங்க சொல்லி மிரட்டுறானுங்க. அப்புறம் என்ன, வேற வழியே இல்லாத நம்ம ஹீரோயின் வேண்டா வெறுப்புக்கு இந்த கிளப்ல ஒரு மெம்பரா இருக்க ஒத்துக்கிறா. ஆரம்பத்துல நம்ம ஆளு ஒரு பிகினருங்கிறதுனால அவகிட்ட எடுபடி வேலை சொல்றது மட்டும் இல்லாம நாங்களாம் பொண்ணுங்க கூட எப்படி பேசுறோம் பழகுறோங்கிறத பார்த்து நீயுமே கத்துக்கோன்னு சொல்ல ஹீரோயினுமே நோட்ஸ் எடுக்கிறா. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ, அதாவது சாக்லேட் பாய் தான் ஹீரோ. இன்னொரு பொண்ணு அவனுக்காக பேக் பண்ணி எடுத்துட்டு வந்த கேக்கு கொடுக்கவும், நீ உன் கையால கேக் இல்ல விஷம் கொடுத்தா கூட நான் சந்தோஷமா சாப்பிட ரெடியா இருக்கேன்னு ஹீரோ சொல்லும்போது ஹீரோயினுக்கா பயங்கர கிரிஞ்சா ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம ட்வின்ஸ் பசங்க பார்த்தோம்னா ஒருத்தன் இன்னொருத்த மேல ரொம்ப பாசமா இருக்கான். கிட்டத்தட்ட பிஎல் மாதிரி. அதுவுமே அந்த ஸ்கூல்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டதுனால ட்வின்ஸ் பசங்களை அப்படி விழுந்து விழுந்து ரசிக்கிறாளுங்க. நெக்ஸ்ட் நம்ம கியூட் பாய்க்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. ஈவன் நம்ம ரகட் பாய்க்குமே ஒரு தனியான ஃபேன் பேஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது, என்ன எங்க பசங்க திறமையெல்லாம் பார்த்து மறந்துட்ட போல, நீயும் இதே மாதிரி தான் இங்க வர பொண்ணுங்க கிட்ட உன்னோட உண்மையான கேரக்டரை வெளிப்படுத்தி பேசி பழகணும்னு கண்ணாடி போட்ட பையன் சொல்ல ஹீரோயின் டென்ஷன் ஆகி, ஆட போங்கடா நீங்களும் உங்க திறமையும்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பும் போது, ஏலை தம்பி நீங்க இருந்து போறதா இருந்தா போய்க்கோ, அதுக்கு முன்ன எந்த போட்டோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போ, அப்போதான் நாங்க போஸ்ட் அடிச்சு ஒட்ட நல்லா இருக்கும்னு கண்ணாடி பையன் சொல்ல, அப்படியே அது என்ன போட்டோவா இருந்துற போதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகிடுறா. ஏன்னா அவ யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா வேற ஒரு பொண்ணோட லஞ்ச் பாக்ஸ் ஓபன் பண்ணி சாப்பிட்டது, வலிக்கிட்டு பொதால்னு கீழே விழுந்தது, பெருசா வாயை பொழந்துக்கிட்டு கொட்டாய் விட்டது, நல்லா கொரட்டை விட்டு தூங்குனதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட இந்த ஆக்வர்ட் மூமெண்ட் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து வச்சு மிரட்டுறான். நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி நாங்க ஒன்னும் டம்மி பீசலாம் இல்ல, நாங்க சொல்றதை கேட்டு நீ நடந்தீனா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம 3 வருஷத்துல நீ கிராஜுவேஷனை முடிச்சுட்டு இந்த ஸ்கூல்ல இருந்து கிளம்பலாம், அப்படி இல்ல ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும்னு கண்ணாடிக்கார மிரட்ட. இன்னொரு சைடு நம்ம ஹீரோ என்னன்னா, ஹீரோயின் எந்த ஆங்கிள் இருந்து எத்தனை டிகிரில இருந்து பார்க்க அழகா இருக்கா, அவ ஒரு பொண்ணு கிட்ட, அதாவது நம்ம ஹீரோயின் ஒரு பையன் தான் நினைச்சிட்டு இருக்கா இல்லையா. சோ நம்ம ஹீரோயின் கேரக்டர்ல இருக்கிற ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட எவ்வளவு வால்யூம்ல பேசணுங்கிற எல்லாத்தையுமே சொல்றான். ஹீரோயினுக்கு இதை கேட்கும் போது ஈயத்தை காய்ச்சி காதுல ஊத்துன மாதிரி இருக்கவும், வாவ் இது என்ன புது தற்காப்பு நிஞ்சா டெக்னிக்கா, நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருக்கு, எங்களுக்கும் இது கத்துக்கொடுன்னு சொல்லிட்டு நம்ம ரகட் பாய் ஹீரோயினுக்கு ஷேக்கன்லாம் கொடுக்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் ஸ்கூல் பேக்ல இருந்து ஒரு காஃபி தூள் பாட்டில் கீழே உருண்டு வரதை பார்த்துட்டு இது என்னன்னு பசங்க கேட்க, நம்ம ஹீரோயின் இன்ஸ்டன்ட் காஃபின்னு சொல்ல, இதை கேட்டுற நம்ம ஹீரோ என்ன காஃபி தூள்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கான்னு கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகி அந்த வாய மூடுங்கிற வார்த்தையை தள்ளி விட்டுட்டு வேகமா ஓடி வந்து காஃபி தூள் பாட்டில வாங்கி, அப்போ நீங்களா எங்களை மாதிரி டெய்லி காஃபி கொட்டையை ஃப்ரெஷ்ஷா அரைச்சி காஃபி குடிக்க மாட்டீங்களா என்ன, காஃபின்னு சொல்ற ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப சாஃப்டான பவுடர் மாதிரி இருக்கு, ஆமா இதோட ரேட்டு கூட 100 கிராம் வெறும் 200 ரூபான்னு போட்டிருக்கே, இவ்வளோ சீப்பான காஃபியை தான் மிடில் கிளாஸ் மக்கள்லாம் குடிச்சிட்டு இருக்கீங்களான்னு பசங்க ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்குறானுங்க. உங்களுக்கு வேணா இது சீப்பா தெரியலாம், பட் எங்களுக்கு இதுதான் காஸ்ட்லின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதை எடுத்துட்டு போகவும் டக்குன்னு வாங்கிடுற நம்ம ஹீரோ, எனக்கு இந்த இன்ஸ்டன்ட் காஃபி குடிக்க ஆசையா இருக்கு, ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்குமே இந்த இன்ஸ்டன்ட் காஃபி போட கத்துக்கொடுன்னு கேட்டு ஹீரோ கெஞ்சவும், அங்க இருந்துட்டு இருக்க மற்ற பொண்ணுங்க பசங்க எல்லாருமே எங்களுக்கும் காஃபி போட கத்துக்கொடுங்கன்னு கேட்டு ஹீரோயின் கிட்ட ரெக்வஸ்ட் பண்றாங்க. இதனால பயங்கரமா கடுப்பாகிடுற ஒரு பணக்கார பொண்ணு இவ யாருன்னா, நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல கார்ல இருந்து இறங்கினாலே ரோசி, அவதான். சோ அவ செமையா காண்டாகி நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே இங்க இருந்து போயிடுறா. தென் நம்மளு இன்ஸ்டன்ட் காஃபி போடுவது எப்படின்னு கிளாஸ் இருக்கவும் பசங்க பொண்ணுங்கலாம் ரொம்ப ஆர்வமா பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் போட்டு கொடுக்குற அந்த காஃபியை குடிக்க யாரும் முன் வர மாட்டாங்க. ஏன்னா இது மிடில் கிளாஸ் மக்கள் சாப்பிட்ற பொருள் இல்லையா, அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காது, ஹைஜீனாக இருக்காதுன்னு சொல்லி நைஸாக எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது டக்கு நம்ம ஹீரோ ஒரு பிள்ளைய பிடிச்சி, நான் உனக்கு இந்த காஃபியை ஊட்டி விட்டா நீ குடிப்பியா மாட்டியான்னு கேட்க, அந்த பிள்ளை கண்டிப்பாக குடிப்பேன்னு சொல்ல, சுற்றி இருக்கிற மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் அப்போ எங்களுக்கும் ஊட்டி விடுங்கன்னு சொல்லி லைன் கட்டி நிற்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் நிம்மதியா உட்காந்து தனியா படிக்க இந்த ஸ்கூல்ல ஒரு அமைதியான இடம் கூட இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணி புலம்பிக்கிட்டு இருக்கதை கேட்டுடுற நம்ம ஹீரோ, ஏன் நீ வீட்டில் உட்காந்து தனியாக அமைதியாக படிக்கலாமேன்னு சொல்கிறான். அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை, ஏன்னா எங்கள் அப்பா யூஸ்வலாக நைட் டியூட்டிக்கு போயிட்டு காலையில் தான் வருவார். ஸோ எனக்காக இருக்கிற ஒரே ஒரு உறவு அவர் மட்டும்தான், அவரையும் நான் சத்தமாக படித்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பலைன்னு ஹீரோயின் சொல்ல, ஏன் உன்னோட இல்லாமல் என்னோட அம்மா இறந்து போனாங்கன்னு ஹீரோயின் சொன்னதும் அவ்வளோதான் நம்ம ஹீரோ தாங்கிக்க முடியாமல் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறான். நான் இத்தனை நாளாக உன்னை ஒரு சாதாரண ஏழை வீட்டு பையன்னு மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ உன்னோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடந்த துயரங்களெல்லாம் கேட்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அழுகுறது மட்டும் இல்லாமல், கண்டிப்பாக எங்களால் உன்னை இந்த ப்ராப்ளம்லேருந்து காப்பாற்ற முடியும், பேசாமல் நீயுமே எங்கள் ஹோஸ்ட் கிளப்பில் ஒரு மெம்பர் ஆகிரு, உன்னோட உண்மையான கேரக்டரை வெளிப்படுத்தினா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக பொண்ணுங்க எல்லாருமே உன்கிட்ட வாண்டடாக வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க, அது மூலமாக நீ நிறைய காசு சம்பாதிக்கலாம். ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேற பாருன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஹோஸ்ட் கிளப்ல ஒரு மெம்பர் போஸ்டிங்குமே கொடுத்துட்றான்.
அப்புறம் என்ன, அடுத்த நாள்ல இருந்து ட்ரைனிங் கொடுக்குறோங்கிற பேர்ல இந்த 6 பசங்களும் ஒண்ணா சேர்ந்து நம்ம ஹீரோயினை பாடாத பாடுபடுத்தி உருட்டி பெரட்டி துவச்சி கசக்கி அலசி புழிஞ்சி காய போட்டு அயன் பண்ணின்னு சொல்லி ஒரு வழியா ஒரு அழகான பையனா, அதாவது இவனுங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோயின் பையன் தான் இல்லையா. ஸோ நிறைய செலவு பண்ணி நம்ம ஹீரோயினை ஒரு அழகான பையனா மாத்தினதும் இவனுங்க அசியூம் பண்ண மாதிரி எல்லா பொண்ணுங்களுக்குமே ஹீரோயினை ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஒரு சைடு நம்ம ஹீரோயின் தன்னை பத்தின எல்லா உண்மைகளையும், அதாவது இப்ப அவங்க ரொம்பவே ஏழையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க, அம்மா இல்ல அப்பா மட்டும்தான், அவருமே தனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காருங்கிற எல்லா உண்மைகளையும் சொல்லவும் அங்க எழுந்துட்டு இருக்க பொண்ணுங்க மட்டும் இல்ல நம்ம பசங்களும் சேர்ந்து அழுக ஆரம்பிச்சிடுறானுங்க. அப்போ அங்க திரும்ப வர அந்த கருப்பு கோட் போட்ட மாயாவி, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன வந்து தயங்காம பாரு, நான் உனக்கு எல்லா விதமான உதவி பண்றேன்னு சொல்ல, நீ யாரான்னு ஹீரோயின் கேட்க, என்னோட பேரு தான் மாயாவி, நான் இந்த ஸ்கூல் பிளாக் மேஜிக் கிளப்போட, அதாவது இந்த வசியம் சூனியம்லாம் வைப்பாங்கல்ல அந்த மாதிரியான கிளப்போட லீடர், உனக்கு உதவி பண்ண நான் காத்துட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ உன்னை சுத்தி நிறையவே தீய சக்திகள்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சு, எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஸோ எதுக்கும் நீ கேர்ஃபுல்லா இருங்கிற மாதிரி வார்ன் பண்ணிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் சரி, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வேர்க்கலையா என்ன, ஏன் இப்படி அடிக்கிற வெயில்ல கோட்டு போட்டு சுத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்டு நம்ம ஹீரோயின் அந்த கேப்பை கழட்டி விட்டுறவும், ஐயையோ தெய்வ குத்தம் ஆயிடுச்சேன்னு சொல்லி அந்த மாயாவி அலறி அடிச்சுக்கிட்டு அங்கே இருந்து ஓடிடுறான். நம்ம ஹீரோயின் ஒன்றும் புரியாம மிரண்டு போய் திருதிருன்னு முழிக்கவும், நீ பயப்படுற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை, எங்க மாயாவி அண்ணனுக்கு சூரிய ஒளி ஆகாது, அதனால தான் ஸ்கூலுக்குள்ளேயே கருப்பு கலர் கோட்டு போட்டு சுத்திட்டு இருக்காருன்னு ஹீரோ சொல்லிடுறான். கட் பண்ணா நம்ம ஹீரோயின் தன்னோட ஸ்கூல் லாக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறச்ச அதில் இருக்கிற கண்ணாடி உடஞ்சிருக்கு, முக்கியமாக அவளோட ஸ்கூல் பேக்கை காணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் ஸ்கூலுக்குள்ள வந்ததுமே என்னோட பேக்கை லாக்கருக்குள்ள தான் வச்சேன். அப்படி இருக்கும்போது எங்க போயிருக்கும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஸ்கூல் ஃபுல்லா தேடிட்டு இருக்கச்சதான் ஸ்கூலுக்கு நடுவுல இருந்துட்டு இருக்க ஒரு பெரிய வாட்டர் பாண்டில் தன்னோட பேக் மிதந்துட்டு இருக்கதை நோட் பண்றா. இதுல இருந்தே அவளை யாரோ புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கிற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு நல்லா புரியுது. பத்தாததுக்கு மறுபடியும் நம்ம மாயாவி வந்து, நான் தான் அப்பவே உன்கிட்ட சொன்னல அந்த தீய சக்தி இதுதான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா ஆட்கொள்ள ஆரம்பிச்சிருச்சு, எப்படியாவது அதுல இருந்து தப்பிச்சு போயிரு கேர்ஃபுல்லாருன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான். ஈவன் அப்போதான் நம்ம ஹீரோயினுமே தன்னோட வேலட் காணாம போனதை நோட் பண்ணி, ஐயோ அதுல என்னோட காசு இருக்கு, நான் எப்படியாவது அதை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தேடவும், நீ இப்படி எஃபர்ட் போட்டு தேடுற அளவுக்கு அதுல ஒன்றும் அவ்வளோ காசெல்லாம் இல்லை, ஜஸ்ட் 100 ரூபாய் மட்டும் தான் இருந்ததுன்னு ரோசி சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு இவ தான் தன்னை புள்ளி பண்ணிட்டு இருக்காங்கிறது புரியுது. நம்ம கிட்ட எவ்வளோ காசு இருக்குங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, அதை நாம எந்த வழியில செலவு பண்றோங்கிறது தான் முக்கியம்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ரொம்ப தைரியமா பாண்டுக்குள்ள இருக்கிற தன்னோட பேக்கை எடுத்துடுறா. பட் அவளால வேலட்டை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு பசங்க 5 பேருமே வந்துடுறாங்க. அப்புறம் என்ன, ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி நம்ம ஹீரோயினோட பர்ஸை தேடுறானுங்க. தென் அடுத்த நாள் கிளப்ல ரோசி நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக தனியா கூட்டிட்டு வரவும் ஹீரோயினுக்கா மனசு ஃபுல்லா பதறுது. ஏன்னா ஏற்கனவே வேலட்டை தேடி நேத்து ரொம்ப அலைய விட்டா இல்லையா. ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறான்னு தெரியாம திருதிருன்னு முழிக்கவும், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ஹீரோவையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் உன்னோட தேவைக்காக யூஸ் பண்ணிருப்பேன்னு ரோசி கேட்க, ஏன் ஹீரோயின் கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டா பழகுறத பார்க்கும்போது உனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கான்னு கேட்டு நம்ம ஹீரோயின் கலாய்க்கவும், செம கடுப்பாகிற ரோசி கொதிக்கிற காஃபியை ஹீரோயின் ஃபேஸ்ல ஊத்த போகும்போது கரெக்டா உள்ள பூந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுறான். நாங்க பொண்ணுங்க கிட்ட ரொம்ப ஜாலியா கேஷுவலா கூலா பேசி பழகுறதுனால நீ எங்க எல்லாரையும் பிளக்கா பசங்க நினைச்சிட்டியா என்ன, நீ தான் ஹீரோயினை புள்ளி பண்ணதுங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும்னு சொல்லி ஒரு சில சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் காட்டுறானுங்க. அதுல இந்த ரோசி நம்ம ஹீரோயினோட ஸ்கூல் பேக்கை அந்த பாண்டுக்குள்ள போட்டதுக்கான எல்லா எவிடன்ஸுமே போட்டோவா இருக்கு. ஸோ செம டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோ எங்க கிளப்பை சேர்ந்த ஒரு மெம்பரை யாரு கஷ்டப்படுத்துறாங்களோ அவங்க திரும்ப எக்காரணத்தை கொண்டும் எங்க கிளப்புக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிடுறான். இதனால செம கடுப்பாகிற ரோசி, நீ காசுக்காக தானே இந்த கிளப்ல வந்து வேலை பார்த்த, இந்தா உன் வாழ்க்கை ஃபுல்லா உனக்கு தேவைப்படுற எல்லா காசும் இதுல இருக்குன்னு சொல்லி ஒரு செக்கை தூக்கி போட்டுட்டு போகவும், ஆனா நம்ம ஹீரோயின் அவ பின்னாலேயே குடுகுடுன்னு ஓடி போய், என்னால கண்டிப்பா இந்த பணத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, போற இடத்துக்கு பேக்கையும் வேலட்டையும் எடுத்துட்டு போகாம லாக்கருக்குள்ள வச்சுட்டு போனது என்னோட தப்பு தான், ஸோ நீங்க எனக்கு அதுக்கான காம்பன்சேஷன்லாம் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லவும், நம்ம ஹீரோயினோட இந்த பெரிய மனசை பார்த்து பசங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுறது மட்டும் இல்லாம, நாங்க கூட ஒரு சாதாரண ஏழை வீட்டு பையனா வேற மாதிரி இருப்பான்னு தப்பா நினைச்சிட்டு இருந்தோம், பட் நீ அது எல்லாத்தையுமே டோட்டலா மாத்தி நீ எவ்வளோ நேர்மையான ஆளு உண்மையான ஆளுங்கிறத எங்களுக்கு புரிய வச்சுட்ட, உன்னை எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடவும் ரோசி பார்த்து ஹர்ட் ஆகி அங்கே இருந்து போகும்போது நம்ம ஹீரோ, இந்த மாதிரி நான் அடுத்த வாரம் நம்ம ஹோஸ்ட் கிளப் சார்பா ஒரு பெரிய பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணலான் இருக்கேன், அதுக்கு நீ உன் சார்பா யாரையாவது இன்வைட் பண்ணுனா தாராளமா இன்வைட் பண்ணி கூட்டிட்டு வான்னு ஹீரோ சொல்ல, உடனே நம்ம ஹீரோயின் ரோசியை பாக்குறா. அதாவது நம்ம ஹீரோயின் ரோசியை மன்னிச்சிட்டு அவளை இந்த பார்ட்டிக்குமே இன்வைட் பண்றா. கட் பண்ணா தான் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்குற விதமா ரோசி நம்ம ஹீரோயினுக்காக நிறையவே காஃபி தூள் டப்பாலாம் வாங்கி கொடுக்கறத பார்த்து பசங்களாம் ஆச்சரியப்படுறானுங்க. அப்போ நம்ம ஹீரோ தான் கஷ்டப்பட்டு தேடி எடுத்துட்டு வந்த ஹீரோயினோட வேலட்டை கொடுக்கவும், எங்களுக்கு மனசு கேட்கல, அதான் நீ போனதுக்கு அப்புறம் நல்லா இருட்டானதுக்கு அப்புறம் நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னோட வேலட்டை தேடி கண்டுபிடிச்சோன்னு கண்ணாடிக்காரன் சொல்ல,
இப்படி இந்த 6 பசங்களும் தான் மேல இவ்ளோ பாசமா இருக்கிறத நினைக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கே ரொம்ப புல்லரிக்க ஆரம்பிச்சிருது. அப்போ நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரி அதுல காசு எதுனா இருக்காங்கிறத செக் பண்றதுக்காக ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோயின் பர்ஸ்ல ஒரு பொண்ணோட போட்டோ இருக்கு. யார் இந்த பொண்ணு, ரொம்ப அழகா இருக்கா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டானு கேட்டுக்கிட்டே பக்கத்துல பார்த்தா நம்ம ஹீரோயின் பேர் எழுதி இருக்கு. அதாவது அதுதான் நம்ம ஹீரோயினோட நேஷனல் ஐடி கார்டு. ஒரு நிமிஷத்துல ஷாக் ஆகிடுற நம்ம ஹீரோ. அப்போ நீ என்ன பொண்ணானு கேட்க நம்ம ஹீரோயின் அசால்ட்டா சிரிச்சுக்கிட்டே ஆமான்னு சொல்ல ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஏண்டா டோமரு, இத்தனை நாளா உனக்கு இந்த உண்மை தெரியாதான்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்க என்னடா சொல்ல வரீங்க, அப்போ உங்களுக்கு ஏற்கனவே இதை பத்தி தெரியுமான்னு ஹீரோ கேட்குறான். ஆமா, நாங்களாம் இதை எப்பயோ கண்டுபிடிச்சிட்டோம். சரி சரி, ரொம்ப அதிர்ச்சி ஆகாம அடுத்து நாம என்ன பண்ணலாங்கிறத மட்டும் நீ சொல்லுன்னு மற்ற பசங்க கேட்கும்போது ஹீரோயினுமே ரொம்ப கியூட்டா சிரிச்சுக்கிட்டே ஹீரோக்கு நன்றி சொல்றா. அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. உண்மையை சொல்ல போகணுன்னா நான் இது வரைக்கும் இப்படி ஒரு வித்தியாசமான பிளாட்டை கேள்விப்பட்டதே இல்லை. நிஜமாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுலேயும் இந்த ஹோஸ்ட் கிளப்புங்கிற விஷயம் ரொம்ப புதுசாக இருக்குது. என்னதான் இந்த கதையில் இந்த நம்பகத்தன்மைன்னு சொல்லுவாங்களா, லாஜிக், அது கொஞ்சம் கூட இல்லைனாலும் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக காமெடியாக ஃபனியாக இருக்கும். இதெல்லாம் என்ன, இன்னொரு ஜாப்பனீஸ் மூவி நான் ரீசெண்டாக பார்த்தேன். நிஜமாவே அந்த மூவி தாறுமாறு. கண்டிப்பாக இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மூவியை யாருமே பண்ணது கிடையாது, யாரும் பார்த்துருக்க கூட மாட்டோம். ஈவன் இதுவரையும் எந்த சேனல்லையுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. இஃப் இந்த சீரீஸ்க்கு ஓரளவுக்கு டீசெண்டான வியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரம் அந்த மூவியை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்காக நீங்கள் எனக்கு ஒன்று சப்போர்ட் பண்ணி நம்ம சேனல் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் தாட்ஸை வீடியோவோட கமெண்டில் மென்ஷன் பண்ணிவிட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும். இதே மாதிரி இன்னும் நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான மூவிஸ் எல்லாம் நான் உங்களுக்காக அடுத்தடுத்து பேக் டு பேக் கொண்டு வந்துட்டே இருப்பேன். ஓகே, இப்போ சொல்லுங்கள், இந்த சீரிஸ் எப்படி இருந்தது? கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தென் உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமாக அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.